இது ராத்திரி சமயம். ஒரு பல்லக்கு போயிட்டு இருக்கு. அதுல புதுசா கல்யாணமான பொண்ணு உக்காந்துருக்கா. ஷக்சுன்னி அந்த பல்லக்க பார்த்தா. அதுக்கப்புறம் அந்த பல்லக்குக்குள்ள அது நுழைஞ்சிடுச்சு. கல்யாண பொண்ணு பல்லக்குல ஷக்சுன்னிய பார்த்ததுமே ரொம்ப பயந்துட்டா. சிகப்பு புடவை, தலைவெறி கோலம், அப்புறம் கண் மையால பூசப்பட்ட கண்களை பார்த்துட்டு கல்யாண பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. யாராவது காப்பாத்துங்க! ஷக்சுனி அந்த கல்யாண பொண்ணு உடம்புல நுழைஞ்சிட்டா. கல்யாண பொண்ணு கத்துற சத்தத்தை கேட்டு பல்லக்க தூக்கிட்டு வந்தவங்க பல்லக்குக்குள்ள பார்த்தாங்க. அவங்க பார்த்தபோது கல்யாண பொண்ணு தலை குனிஞ்சபடி உட்காந்துருந்தா. ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லுங்க. பல்லக்க தூக்குறவரு இப்படி கேட்டதுக்கு அப்புறம் கூட கல்யாண பொண்ணு எதுவும் பேசல. பல்லக்குக்காரர் சொன்னத அவ கண்டும் காணாம இருந்துட்டா. நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கத்துனீங்க. ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க. அட விடுப்பா, கல்யாணம் பொண்ணுல வெக்கப்படுறாங்க. இந்த கிராமத்துல யாராவது கத்திருப்பாங்க, அந்த சத்தம் கேட்டிருக்கும்பா. பல்லக்கு தூக்குறவங்க கிட்ட கல்யாண பொண்ணு எந்த ஒரு பதிலும் சொல்லல. பல்லக்க தூக்குறவங்க மறுபடியும் பல்லக்க தூக்கினாங்க. அப்புறம் போக ஆரம்பிச்சாங்க. எப்பா, உன்னை விட கொஞ்சம் வெயிட் அதிகமா இல்லை இந்த பல்லக்கு? இப்படி எல்லாம் பேசாதப்பா. கல்யாண பொண்ணு காதுல விழுந்துச்சுன்னா சங்கடப்படும். நல்லா தின்னு வளர்ந்த குடும்பம் போல இருக்கு. பல்லக்கு ரத்துல் வீட்டுக்கு போய் சேர்ந்தது. ரத்துலோட வீடு ரங்கோலி, பூக்கள், அப்புறம் விளக்கால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பல்லக்க விட்டு ரத்துலோட கல்யாண பொண்ணு இஷிதா கீழே இறங்கினா. ரத்துலோட தங்கச்சி மோனிகா கதவு கிட்ட கையில ஆரத்தி தட்டோட நின்னுட்டு இருந்தா. அவ ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சா. அண்ணி, உங்க முகத்தை கொஞ்சம் தான் நிமிந்து காட்டுங்களேன். மோனிகா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட இஷிதா தன்னுடைய தலைய நிமிராமலே நின்னுட்டு இருந்தா. மருமக வெக்கப்படுறாள்ல மோனிகா, எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? மோனிகா ஆரத்தி எடுத்தா. அப்புறம் கல்யாண பொண்ணு முன்னாடி கலசத்தை வச்சாங்க. கல்யாண பொண்ணு அந்த கலசத்தை காலால தள்ளினா. கல்யாண பொண்ணு கலசத்தை காலால தள்ளின உடனே கலசம் காத்துல பறந்தது. அப்புறம் ரொம்ப தூரம் போய் கீழே விழுந்தது. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. காலையில நேரம் ரத்துலோட வீட்டில் காலையில எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாங்க, வாசக்கதவுல கால்களோட உள்டாவன சிகப்பு நிறத்துல அடையாளம் இருந்தது. இந்த சிகப்பு கால் தடங்கள் எதுக்காக இப்படி உள்டாவா இருக்கு? ஆமா, அண்ணி உள்ளதானே போனாங்க. அப்புறம் போற மாதிரி ஏன் அடையாளம் காட்டுது? ஒருவேளை அவங்களுடைய கால் உல்டாவா இருக்கா? நல்ல விஷயமா சொல்லுடா. என் மருமக என்ன பேயின்னு நினைச்சியா அவளோட கால்கள் உள்டாவா இருக்கிறதுக்கு? அப்படின்னா இது யாரோட கால் தடங்கள்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து ராத்திரி அண்ணி கலசத்தை காலால தள்ளி விட்ட போது கலசம் ரொம்ப தூரம் போய் விழுந்ததில்ல? ஆனாலும் அண்ணி லைட்டா தான் அந்த கலசத்தை தள்ளினாங்க. ஆமா, எனக்கு கூட தான் ஞாபகம் இருக்கு. அப்படி அண்ணியோட கால்கள் உள்டாவா இருந்தா அண்ணாவுக்கு தான் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அவங்க காஷ்மீர் போகணும்னு நினைச்சாங்கன்னா கன்னியாகுமரி போயிடுவாங்க. ரத்துல் தன்னுடைய மனைவி ஈஷேதா கிட்ட போனா. அப்புறம் அவளோட காலை நல்லா உத்து பார்த்தான். அப்படி என்ன உத்து பாக்குறீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை. அது கொலுசு இருக்கான்னு பார்த்தேன். நல்லா இருக்குல்ல, நானே உனக்காக செஞ்சது. ஒருவேளை இவளோட கால் என்ன உள்டாவா இருக்கான்னு பாத்தீங்களோ என்னமோ? இல்லை இல்லை, ஆனால் உனக்கு ஏன் அப்படி தோணுச்சு? இல்ல, இப்போ நீங்க வெளியில பேசிட்டு இருந்தீங்கல்ல, வராண்டால உள்டாவான கால் அடையாளம் இருக்குல்ல, அதான் நான் கேட்டேன். அட, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ரத்துலோட வீட்டில் முதல் சடங்குக்கான நாள். இஷிதா எல்லாருக்கும் இனிப்பான பண்டம் ஏதோ செஞ்சிட்டு இருக்கா. அப்பதான் பக்கத்து வீட்டில் இருக்கிற மீனு அந்த இடத்துக்கு வந்தா. வா மீனு, சரியான சமயத்துல தான் வந்திருக்க. இன்னைக்கு என் மருமகளுக்கு சமையல் செய்யற சடங்கு. அவ செய்யறத சாப்பிட்டுட்டு சொல்லு என் மருமக எப்படி சமைச்சிருக்கான்னு. ரத்தோல், நீ இங்கேயே நின்னுட்டு இருக்க, போய் ரஷிதாவுக்கு உதவி பண்ணு. நடக்க போகிற சடங்கு அவளுக்கு, நான் என்ன உதவி செய்யறது? அதுவும் இல்லாமல் சமைக்கிற வேலை என்னோட இது கிடையாது. ரத்தோல், என்ன பேச்சு இது? ஆம்பளை சாப்பிடலாம், ஆனா சமைக்க கூடாதா என்ன? ஆண் பிள்ளையும் வெறுங்கையோட தான் பிறக்குது, பெண் குழந்தையும் வெறுங்கையோட தான் பிறக்குது. நீ என்ன நினைக்கிற, கடவுள் பொண்ணை மட்டும் அடுப்போட அனுப்பி வைக்கிறாருனா? உங்களுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதை விட நான் கிச்சனுக்கு போய் அவளுக்கு உதவி செய்கிறேன். ரத்துல் இஷிதாவுக்கு சமையல் அறையில உதவி பண்றதுக்காக போனான். அப்போ அவன் பார்த்தான், இஷிதா கரண்டி மூலமா இல்லாம அவ தன்னுடைய கையாலேயே சுட சுட பாயசத்தை எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு ரத்துல் ரொம்ப பயந்துட்டான். நீ என்ன பண்ற? கை சுட்டுட போகுது. அது கரண்டி கிடைக்கல, அதான் கையாலேயே எடுத்தேன். அப்பதான் மீனோட புருஷன் ராகேஷ் அவளை தேடிக்கிட்டு ரத்துலோட வீட்டுக்கு வந்துட்டான். அவன் ஏதோ குடிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சது.
மேனோ, இது என்ன விளையாட்டு? ராத்திரி 12 மணி வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? போதையில இருக்கீங்கல்ல? நான் போதையில் இருக்கிறேனா? இல்லை நீ போதையில் இருக்கிறியா? இங்க எதுக்காக வந்த? நான் என்னுடைய தோழியை பார்க்கறதுக்காக வந்தேன். கொஞ்சமாவது வெக்கப்படு. ராத்திரியில சுத்திக்கிட்டு வர உனக்கு வெக்கமே இல்லையா? ராகேஷ் அண்ணன் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பாவம், அவளை ஏன் இப்படி நோக்கடிக்கிறீங்க? நீ வாய மூடு. இவ என் பொண்டாட்டி. என் இஷ்டப்படி என்ன வேணாலும் பேசுவேன். ராகேஷ், நீங்க தினமும் குடிச்சிட்டு வரீங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. உரிமை இல்லையா? நீ என்னுடைய மனைவி. உன்னுடைய இடம் என்னங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். ராகேஷ் மீனு அடிக்கிறதுக்காக கைய ஓங்கினா. அப்ப இஷிதா சக்சுனியோட முகத்துக்கும் மாறிட்டா. சக்சுனியோட சிகப்பு சேலை, தலை விரிக்கோலம், அப்புறம் கண் மையால பூசப்பட்ட கண்களை பார்த்துட்டு ரத்துலும் அவங்க வீட்டுல உள்ளவங்களும் பயந்து போயிட்டாங்க. சக்சுன்னி பயங்கரமான சிரிப்பு சத்தத்துல ராகேஷை நோக்கி வர ஆரம்பிச்சா. யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சக்சுன்னிய பார்த்துட்டு மீனுவும் பயந்து போயிட்டா. அப்புறம் தான் புருஷன் ராகேஷை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. சக்சுன்னி மறுபடியும் பயங்கரமான சத்தத்தோட சிரிக்க ஆரம்பிச்சா. அவளுடைய அந்த பயங்கரமான சிரிப்பு சத்தம் கிராமம் முழுக்க எதிரொலிச்சது. சக்சுன்னி ராகேஷ் கிட்ட நெருங்கிட்டா. அப்புறம் அவனோட கழுத்தை பிடிச்சு அந்த ரத்தல நிக்க வச்சா. ராகேஷ் சில நொடிகள்லயே தன்னுடைய மூச்சை விட்டுட்டான். சக்சுன்னி எல்லாரும் முன்னாடியும் ராகேஷோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சா. ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் இஷிதா அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துட்டா. என்னோட அண்ணி சக்சுன்னியா? என்னுடைய பொண்டாட்டி ரத்தத்தை உரிறாளா? ஆனா எல்லா மனைவிகளும் தான் ரத்தத்தை உரிறாளுங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அண்ணி சக்சுன்னி. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தலைவரோட வீட்டுல போய் குடி நின்னாங்க. அப்புறம் ராகேஷ் கொல்லப்பட்ட விஷயத்த அவர்கிட்ட எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. கிராமத்து ஜனங்க பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவரையா, கடந்த சில நாளா மரத்துக்கடியில சக்சுன்னிய பார்க்க முடியறதில்ல. நாங்க என்ன நினைச்சோம்னா கிராமத்தை விட்டு போயிட்டான்னு நினைச்சோம். ஆனா அவ இப்போ என் மனைவியோட உடம்புல நுழைஞ்சிருக்கா. அது உனக்கு எப்படி தெரியும்? உன் மனைவிக்குள்ள சக்சுன்னி தான் இருக்கான்னு. நேத்து அவளை என் கண்ணால பார்த்தேன். தலைவிரி கோலம், கண்ணெல்லாம் ஒரே மையி, பேச்சு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அநேகமா நீ மேக்கப் போடாம பார்த்திருப்பப்பா. இல்ல தலைவரையா, அவ எல்லார் முன்னாடியும் ராகேஷ கொன்னுட்டு அவனுடைய ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சா. தலைவரையா இத கேட்டுட்டு பயந்து போயிட்டாரு. அப்பதான் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு ராமு அவரை பார்க்க வந்தாரு. தலைவரையா, சீக்கிரமா கிளம்புங்க. ஆனந்த் மறுபடியும் அவங்க வீட்டுல ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அட, இப்ப அந்த முட்டாள் பையன் என்ன பண்ணி தொலைச்சான்? ஆனந்த் தன்னுடைய மனைவியை பயங்கரமா அடிச்சான். அப்புறம் மனைவி பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்கா. சரி வா, போய் பார்ப்போம். தலைவரையாவும் ராமுவும் ஆனந்தோட வீட்டுக்கு போனாங்க. அப்போ பார்த்தாங்க, ஆனந்தோட மனைவி ரோமா வீட்டு வாசல்ல நடுவில் உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழுதாங்க. ரூமா, என்ன ட்ராமா இதெல்லாம்? இந்த கிராமத்துல எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு குறையும் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்களா ஆர்ப்பாட்டம் ஏன் பண்றீங்க? நான் ஆர்ப்பாட்டம் பண்றேனா? ஆனந்த் என்ன அடிச்சாரு பாருங்க இந்த அடையாளத்தை. வாய மூடு. நான் கொஞ்சமா உன்னை மிரட்டினேன், அதுக்கு போய் கிராமத்து ஜனங்களை வர சொல்லியிருக்க. ஐயோ அண்ணி, புருஷனோட கையினா இப்படிதான் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூப்பிட்டீங்களே. அப்போ ஒரு மனைவிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லையா? ஒரு பெண்ணோட பொறுப்பு வீட்டை பார்த்துக்கிறது. நீயே ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்க. தலைவர் ஐயா, நீங்க என்னையே தப்பு சொல்றீங்க. ஆனந்த் தான் என்ன அடிச்சாரே தவிர நான் ஒன்றும் அவரை அடிக்கல. ரத்துல் தன்னுடைய மனைவி இஷிதா கூட தான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த சமயம்தான் இஷிதா பயங்கரமா சத்தம் போட்டு ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சா. ரத்துலும் இஷிதாவை நோக்கி பார்த்தான். அவன் பார்த்தபோது அவள் சக்சுன்னியோட உருவத்துக்கு மாறிட்டா. சக்சுன்னி வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் அவ காத்துல பறந்தபடி ஆனந்தோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தது. பின்னாடியே ரத்துலும் ஓடிக்கிட்டு இருக்கான். சக்சுன்னி ஆனந்தோட வீட்டுக்கு போய் சேர்ந்தா. அவளை பார்த்துட்டு ஆனந்த் ரொம்பவே பயந்துட்டான். சக்சுன்னி ஆனந்த நோக்கி போனா. என்ன யாராவது காப்பாத்துங்க. ஆனந்த காப்பாத்துறதுக்கு பதிலா அங்கேருந்து எல்லாரும் ஓடி போய் அங்கேருந்து ரொம்ப தூரத்துல நின்னாங்க. சக்சுன்னி ஆனந்தோட கழுத்தை பிடிச்சு அவனை அந்தரத்துல தொங்க விட்டா. கொஞ்ச நொடியில ஆனந்த் தன்னோட உயிரை விட்டுட்டான். தலைவர் ஐயா ரொம்ப தூரத்துல நின்றுட்டு சக்சுன்னியை இங்கேருந்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இது மீராவாச்சே,
என்ன தலைவரையா சொல்றீங்க? இது நம்ம மீராவா?